ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அம்மாவுடைய வீடு. இங்கே வந்து என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. வாங்க. தேங்காய் மரம், ஆக்சுவலாக 3 தேங்காய் மரம் இருக்குது. நாங்கள் 3 பேர் அக்கா தங்கச்சிங்க. இது வந்து எனக்கு தேங்காய் மரம், ஆனால் வளரவே இல்லை, என்னன்னு தெரியல. வளர்ந்தால் தான் தேங்காய் எடுத்துகிட்டு போக முடியும். வாங்க நெக்ஸ்ட் 2வது தேங்காய் மரத்தை பார்க்கலாம். இதுதான் 2வது தேங்காய் மரம். இது வந்து என்னுடைய சிஸ்டர் கார்த்திகா, அவள் பேர். அவளுடைய தேங்காய் மரம். பட் ஆனால் இது வளர்ந்துருச்சு, அதுதான் வளரல. தேங்காய் வந்தால் நம்ம இந்த மரத்தை நம்ம மரமாக ஆக்கிக்கலாம், அந்த மரத்தை அவளுக்கு கொடுத்துடலாம். இது 3வது தேங்காய் மரம். ஆக்சுவலாக கேமராமேன் அவள் தான், 3வது சிஸ்டர். அவள் தான் குளிச்சுட்டு இருக்கா. இது வந்து அவளுடைய மரம், தேங்காய் மரம். தேங்காய் விட்டா எல்லாருமே எடுத்து சாப்பிடுவோம். அப்புறம் பாருங்கள், இது சீதா மரம். ஆக்சுவலாக இதில் சீதாப்பழம் விடும், பழம் பழுத்து கீழே விழும். பழம் டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீதாப்பழம். அப்புறம் வீட்டு பக்கமே புளிய மரம். இதில் புளியங்காயெலாம் விடும். புளியங்காய் விட்டு அந்த காய் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் புளிய மரம் தான், ஒன்று இனிப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து புளிய மரம். அப்புறம் வீட்டை சுற்றி தேங்காய் தோப்பு தான். இது வந்து வில்லேஜ் தான், ரொம்ப வில்லேஜுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிட்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வில்லேஜ் தான். பாருங்கள், ஃபுல்லும் சுற்றியும் தேங்காய் தோப்பு தான். ஃபுல்லும் நேச்சர் தான். வீடு என்னமோ தூரமாக தான், அங்கங்கே தான் இருக்கும் வீடு. ஃபுல்லும் நேச்சர் தான்.